இந்த வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 10 முந்திரி, 3 பல்லு தேங்காய், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே முக்கால் பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாதி கேப்சிகம், 10 காளான், ஒரு வெங்காயம் இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா மஷ்ரூமையும் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு பவுடர் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்சியில் கழுவி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.